ஹாஸ்பிட்டல்ல ஆயிரக்கணக்கான பேர் போய் நோயாளியா போயிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன காரணம்? நீங்க கட்டின வீடு, நீங்க தூங்குற இடம், இதுதான் முக்கிய காரணம். ஒரு உதாரணத்துக்கு துணி கடை எடுத்துக்கலாம். இந்த துணி கடையில என்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுல இருக்கிற மாதிரி ஓரமா இருக்காது, நடுவுல தான் இருக்கும், பெருசா இருக்கும். அந்த நடுவுல பெருசா இருக்கிறதுனாலயே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 4 திசையில எந்த திசையை பார்த்த மாதிரி வேணா துணி கடை இருக்கட்டும், ஆனா என்ட்ரன்ஸ் நடுவுல தான் வைப்பாங்க. ஏன் நடுவுல வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க நடுவுல வரும்போதுதான் மக்கள் கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இங்க பாருங்க, இப்ப நீங்க குடியிருக்கிறது எந்த திசையா வேணா இருக்கலாம். கிழக்கு வீடா இருக்கலாம், தெற்கு வீடா இருக்கலாம், வடக்கு வீடா இருக்கலாம், மேற்கு வீடா இருக்கலாம், எந்த வீடா வேணா இருக்கலாம். சரிங்களா? நீங்க எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுல உச்ச பகுதின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இடமே இல்ல அப்படின்னா நீங்க நல்ல இடம் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பிறந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே அந்த வீட்டுக்கு நம்ம தான் குழந்தைங்க, அந்த வீடு தான் நமக்கு தாய். சரிங்களா? அந்த வீட்டோட தன்மை எப்படி இருக்கு, அந்த மண்ணோட மகிமை எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதும் நம்ம உடம்பு கெட்டு போறதும். இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்ச காசை எங்க அதிகமா செலவு பண்றீங்க? நோய் வந்த உடம்பு எந்த வீட்டுல தூங்குதோ, எந்த இடத்துல தூங்குதோ அந்த இடத்துல தான் அந்த நோய் உருவாறதுக்கான மூல காரணம். அந்த இடத்துல யார் படுத்தாலும் அவங்களுக்கு நோய் உருவாதான் செய்யும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இங்க வாஸ்து அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதை இங்க எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். சரிங்களா? இங்க பாருங்க, இப்ப நீங்க குடியிருக்கிறது எந்த திசையா வேணா இருக்கலாம். கிழக்கு வீடா இருக்கலாம், தெற்கு வீடா இருக்கலாம், வடக்கு வீடா இருக்கலாம், மேற்கு வீடா இருக்கலாம், எந்த வீடா வேணா இருக்கலாம். சரிங்களா? நீங்க எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுல உச்ச பகுதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த திசைக்கு, நீங்க இருக்கக்கூடிய திசைக்கு உச்ச பகுதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உச்ச பகுதியில உங்களுக்கு வாசல் இருக்கா அப்படிங்கறத முக்கியம். சார், நான் வடக்கு பார்த்து தான் சார் வீடு கட்டியிருக்கேன், சார் நான் கிழக்கு பார்த்து தான் சார் வீடு கட்டியிருக்கேன், சார் நான் உச்சத்துல தான் சார் வச்சிருக்கேன், ஆனாலும் நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன்? இருங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? பாருங்க, நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல்லயே டைரக்ஷன் பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்பஸ். இப்ப நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு காம்பஸ் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு இங்க பாருங்க, நீங்க எந்த திசையா இருந்தாலும் வடக்க பார்த்து நின்று உங்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய செவத்துலயோ வலது பக்கம் இருக்கக்கூடிய செவத்துலயோ அதுல இப்படி போனை வைங்க. அப்படி வச்சீங்க அப்படின்னாலே அது நார்த் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு, மேற்கு பக்கம் திரும்பி இருக்கா, கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கா அப்படிங்கறது அது காட்டும். நடுவுல பாத்தீங்கன்னா என்னன்னு ரெட்ல இருக்கும். சரிங்களா? இப்படி வச்சு பாத்தீங்கன்னா, இப்படி போனை வச்சு பாத்தீங்கன்னா லெப்ட் இந்த பக்கம் திரும்பி இருக்கலாம், இந்த பக்கம் திரும்பி இருக்கலாம். சரிங்களா? அப்படி எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அவ்வளவு தூரம் அத்தனை டிஸ்டன்ஸ் காட்டும். 25 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 50 டிகிரி அப்படின்னு அந்த பர்டிகுலர் டிகிரி காட்டும். அப்ப எந்த அளவுக்கு திரும்பி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு சிலருக்கு 50 டிகிரி 60 டிகிரி எல்லாம் திரும்பி இருக்கும். இது நீங்க வாங்கின இடத்தோட அமைப்பு. சரி, இப்ப நம்ம இடம் வாங்கும் போது ஒரு அந்த அதாவது இடம் சைட்டு போடுறாங்க இல்லைங்களா, அதோட சார்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. சார் பார்த்து நீங்க செலக்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் எது வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குப்பாங்க இல்லைங்களா. அந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படி ஒரு கிராஸ்ல தான் இருக்கும். எதுவுமே கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல இருக்கவே இருக்காது. நீங்க நேரா தெற்குக்கும் வடக்குக்கும் போற மாதிரியோ கிழக்குக்கும் மேற்குக்கும் போற மாதிரியோ சரியான இதுல இருக்காது. கொஞ்சமாவது அப்படி இப்படின்னு கிராஸ்ல தான் இருக்கும். அதுல சரியான இடமா நம்ம தான் தேர்வு பண்ணி வாங்கணும். இப்ப பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இடமே இல்ல அப்படின்னா நீங்க நல்ல இடம் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆல்ரெடி இடம் இருக்கு, வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு பாருங்க. கரெக்டா ட்ரூ நார்த்ல இருக்கிற மாதிரி நீங்க இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லதா இருப்பீங்க. உங்களுக்கு பெரிய கஷ்டம் எதுவும் வராது. சரிங்களா? இதுவே 20 டிகிரி திரும்பி இருக்கு, 30 டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்னா அந்த திருமண டிகிரிக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ள உச்ச நீச்ச இடங்கள் மாறும். ஜன்னலோட அமைப்பும்
இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிறது அத்தனை டிகிரி நகர்ந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள நம்ம என்ட்ரன்ஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ங்கிறது நம்ம மட்டும் வந்துட்டு போறது கிடையாது. இறைவன் அங்கதான் வந்துட்டு போறான். இறைவன்னா யாருங்க? இந்த பஞ்சபூத நவகிரகம் தான் இறைவன். சரிங்களா? அவன் எந்த அளவுக்கு நல்லபடியா இடம் இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நல்லபடியா வாழ வைப்பான். இங்க பாருங்க, நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், அங்கதான் படுக்கிறோம், அங்கதான் எந்திரிக்கிறோம். நம்ம படுக்கிறது நம்ம வீடு. அது எங்க நம்ம படுக்கிறோம்? தாயின் கருவறையில படுக்கிற மாதிரி சமம். ஏன் இந்த பூமியை தாயின்னு சொல்றான்? பூமி தாயின்னு நம்ம பெத்தவங்க பெத்த தாய் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட வயிற்றுக்குள்ள நம்ம எந்த நாள் இருந்து ஒரு 10 மாசம் இருந்து வந்தோமா, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பிறந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே அந்த வீட்டுக்கு நம்ம தான் குழந்தைங்க. அந்த வீடு தான் நமக்கு தாய். அதான் பூமி தாய். சரிங்களா? அந்த வீட்டோட தன்மை எப்படி இருக்கு, அதோட அந்த மண்ணோட மகிமை எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதும், நம்ம உடம்பு கெட்டு போறதும், நம்ம ஆரோக்கியமா வாழ்றதும், அரசனை போல வாழ்றதும், பணம் காசோட வாழ்றதும், பதவியோட வாழ்றதும், மதிப்பா வாழ்றதும், ஒற்றுமையா வாழ்றதும், கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றதும், பிரிஞ்சு போய் வாழ்றதும், குழந்தைகளோட நல்லா வாழ்றதும், குழந்தைகள் இல்லாம வாழ்றதும், குழந்தைகளோட வாழ்றதும், குழந்தைகள் இல்லாம வாழ்றதும், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இப்ப இங்க பாருங்க, வாஸ்து அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்ச காசை எங்க அதிகமா செலவு பண்றீங்க? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு குடிச்சு காலி பண்ணிடுவான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் கொடுக்க கூடாதுங்கிட்ட கொடுத்து, சேரக்கூடாதுங்கிட்ட சேர்ந்து தொலைச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மது சூது அப்படிங்கிறதுல விடுறவங்களும் இருப்பாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அப்படியே வச்சு மொத்தமா கொண்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? எதுக்கு? ஒரு நோய் வந்ததுனால. அந்த நோய் எங்க உருவாச்சு? இந்த உடம்புல உருவாச்சு. இந்த உடம்புல எங்கிருந்து உருவாகிறதுக்கான காரணம்? அந்த உடம்பு, நோய் வந்த உடம்பு எந்த வீட்டுல தூங்குதோ, எந்த இடத்துல தூங்குதோ, அந்த இடத்துலதான் அந்த நோய் உருவாகிறதுக்கான மூல காரணம். அந்த இடத்துல யார் படுத்தாலும் அவங்களுக்கு நோய் உருவாதான் செய்யும். இதுதான் வாஸ்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆயிரக்கணக்கான பேர் போய் நோயாளியா போயிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க கட்டின வீடு, நீங்க தூங்குற இடம், இதுதான் முக்கிய காரணம். இது கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. எந்த அளவுக்கு திரும்பி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கரெக்ஷன் பண்ணி கட்டி இருந்திருக்கணும். கட்டியாச்சு சார், நான் தப்பா கட்டிட்டேன் சார், எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு சார், எப்படி நான் தப்பிக்கிறது? அப்படி ஒரு எண்ணம் வரும்ல, கண்டிப்பா அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்ப அதுக்குண்டான வழியையும் பார்க்கணும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 100கணக்கான வீடு, இதை போய் பார்த்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியும்னா ரெடி பண்ண முடியுங்க, ரெடி பண்ண முடியாதுன்னா ரெடி பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம், அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்து தான் வந்துட்டு இருந்திருக்கோம். இது ஒரு டீம், நாங்க ஒரு டீம். சரிங்களா? இதுல பாருங்க, வாஸ்துவை கரெக்டா பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல ஒரு நல்லபடியா, அதாவதுங்க அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் வாஸ்துவை பத்தி தெரிஞ்சு கரெக்டா பயன்படுத்தி நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஒரு லோ கிளாஸா இருக்கிறவங்க, அன்றாடம் வருமானத்துக்கு பாடுபட்டு இருக்கிறவங்க, அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பிரயோஜனமே உங்களால தப்பிச்சு வரவும் முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, சாமி கிட்ட போறோம், சாமி கும்பிடுறோம், ஒரு சூடம் பத்த வச்சு கும்பிட்டா இது நடக்கும் அப்படின்னு வேண்டதுங்கிறது தலையை சுத்தி மூக்கு தொடர மாதிரி. இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த ஃபிளைட் ஏறினா இந்த இடத்துக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வர்ற மாதிரி டக்குன்னு வேலை முடியறது வந்து சரியான வாஸ்து இருக்கிற வீடு. ஏங்க இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இப்போ ஒரு துணி கடையை பாக்குறீங்க, நம்ம குடியிருக்கிற வீடு வேற, வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் ஸ்தாபனம் வேற. உதாரணத்துக்கு துணி கடை எடுத்துக்கலாம். இந்த துணி கடையில என்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுல இருக்கிற மாதிரி ஓரமா இருக்காது, நடுவுல தான் இருக்கும், பெருசா இருக்கும்.
அந்த நடுவுல பெருசா இருக்கிறதுனாலயே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க 4 திசையில எந்த திசையை பார்த்த மாதிரி வேணா துணிக்கடை இருக்கட்டும், ஆனா என்ட்ரன்ஸ்ங்கிறது நடுவுல தான் வைப்பாங்க. ஏன் நடுவுல வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கதான் நடுவுல வரும்போதுதான் மக்கள் கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏதாவது துணிக்கடையில ஓரமா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த துணிக்கடையில கூட்டமே இருக்காது. வியாபாரஸ்தலம் எதுவா இருந்தாலும் சரிங்க, நீங்க என்ன வியாபாரம் செய்யலாம், நகை வியாபாரம் செய்யலாம், இல்ல பொட்டுக்கடையில கூட வியாபாரம் பண்ணலாம், மளிகை கடை கூட வச்சிருக்கலாம். சரிங்களா? பாருங்க, மளிகை கடைன்னு போது ஞாபகம் வருது. மளிகை கடைன்னு போது ஏதோ ஒரு சைட்ல மட்டும்தான் உள்ள போயிட்டு வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பாருங்க, பெருசா இருக்கும், சென்ட்ரல்ல தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப வீடு அப்படிங்கிறது உச்ச பகுதியில் வைக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.